சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் அடுத்த முதல்வர் இவரா, ஷாக் கொடுத்த கருத்து கணிப்பு. நீங்கள் திரையிலே காணலாம். பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு போராகத்தான் போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுத்தின் என்ற அமைப்பில் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகளை நடத்தியது என்று கூறப்படுகிறது மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஜூன் 17ஆம் தேதி வரை 234 சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனை அடுத்தும் கூட இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள், பயிற்சி பெற்ற பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் 70,992 பேர் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் அவரது குழுவினர் சென்னை பத்திரிகையாளருடன் ஒரு கோரிக்கையான விட்டிருக்காங்க. இதனை அடுத்து அதில் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக முதல்வராக மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு தான். 77.83% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு 73% இதுவானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக 67% பெறும் பாஜக முதல்வர் தலைவர் அண்ணாமலை 64% பெரு ஆதரவோடு இருக்கிறார்கள். இதனை அடுத்து நம் மேம்படுத்தும் நிலையில் தமிழக அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படும் விஜய் முதல்வராக 60% பேர் ஆதரவு அளித்துள்ளனர். இதனை அடுத்து நாம் பார்க்கும் பொழுது என்னவென்றால் அவரவர்களுடைய சதவீதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அரசியல் கட்சி என்று கேள்விக்கு திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமையும் என்று 80% பேர் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளனர். வரும் காலத்தில் இவர்தான் தமிழக தலைவர் என்று ஒரு முக்கியமான விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. இளம் தலைவர் யார்? நீங்கள் தான் கூறப்படுகிறது. இதனை அடுத்து அண்ணாமலை முதலிடத்திலும், 2வது இடத்தில் விஜயும், 3வது இடத்தில் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார் என்று தான் நம்ம கூறப்படுகிறது. இதனை அடுத்து தற்பொழுது அரசியல் சூழலில் யாருக்கும் உங்கள் வாக்குகளை வாக்களிப்பார் என்ற கேள்விக்கு திமுகவுக்கு ஒரு பெரும் ஆதரவை தெரிவித்திருக்கிறது. இப்போ பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவுக்கு வாக்களிக்கும் ஒரு சதவீதமாகத்தான் இருக்கிறது. விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்தில் வாக்களிப்போம் என்று 12% பேர் ஆதரவானது தெரிவித்திருக்காங்க. பாஜகவுக்கு 5%, பாமகவுக்கு 4.9% பேர் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளார்கள். மேலும் யாருக்கும் ஓட்டு போட போவது இல்லை என 6% பேர் நோட்டாவுக்கு வாக்களிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. 3% பேர் யாருக்கும் ஓட்டு போடுவது என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை என 8.3% பேர் கூறியுள்ளார்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்தால் திமுக அணியை விட வித்தியாசத்தில் முன்னணி பெற வாய்ப்புள்ளதாக நம்ம தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரவர்களுடைய சதவீதமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. யார் முதல்வராக வரப்போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் சுவாரஸ்யமாக ஆகலாம். நன்றி, வணக்கம் மக்களே.